நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. நாமக்கல் மக்களவை தொகுதியின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு தமிழ்மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் ஒரு வித்தியாசமான கேண்டிடேட். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு அதிகாரியாக இருந்துவிட்டு பின்னர் அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தொழிலதிபராக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இன்றைக்கி இருக்கிறார். இந்த பகுதியில் பரவலாக அறியப்பட்டவர். கொரோனா காலமும் சரி, அதற்கு முன்பாகவும் சரி, ஏராளமாக மக்களுக்கு உதவிகள் செய்ததாக இவர் அறிவிக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட இதுவே இவருக்கு குவாலிஃபிகேஷனாக திரு எடப்பாடி பழனிசாமி இவரை தேர்ந்தெடுத்ததாக இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இப்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். நாம் அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஃபஸ்ட்டு உங்களோட கெரியர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் சர்வீஸில் போகிறது கனவு உங்களுக்கு தெரியும். குரூப் 4க்கே எத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதுவரை போஸ்ட் கிராஜுவேட் இன் அக்ரிகல்ச்சர், அப்புறம் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ்க்கும் நீங்கள் போயிட்டீங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ன்றது இட்ஸ் கெசட்டட் போஸ்ட், ஐ பிலீவ். நீங்கள் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸராக நுழையிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. அங்கே போன உடனே அந்த பச்சை கையெழுத்தில் போட்டுட்டு, இன்னொன்று அந்த காலத்தில் நீங்கள் சர்வீஸில் இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வைடு பவர்ஸ் இருக்கும். அரசு அதிகாரியும் பயப்படுவாங்க. இன்றைக்கி எல்லோரும் காசு வாங்கிட்டு மாறிட்டாங்கன்றது வேறு. அப்போது வைடு பவர்ஸ் இருந்திருக்கும். ஒரு பெரிய ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். அந்த பவரை விட்டுட்டு வர்றதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட் டெசிஷன். எப்படி எளிதாக நீங்கள் வந்தீங்க? பொதுவாகவே நான் அரசு அதிகாரியாக இருந்தப்போ கூட அந்த பவர் அப்படின்லாம் உங்களை அது உங்களுக்கு ஹை கொடுக்கல. நான் 1983 போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதா இல்லை டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதா அப்படின்னு யோசிச்ச பொழுது ஆசிரியராக போகலான்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. ஆமாம், பிஜி முடித்தா உடனே அப்போ அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. பிஹெச்டி அப்படியே பண்ணிடலாம், அது மாதிரி போகலாம். ஆனால் நான் என்னுடைய இளமை கல்லூரி காலத்திலிருந்தே நான் ஒரு மிகப்பெரிய என்டர்பிரனர் வரணுங்கிறது என்னுடைய மனசளவில் இருந்த அந்த ஆசை. அப்போ அதுக்கு போனால் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ணால் தான் அந்த வேலை ஈஸியாக இருக்கும். நான் ஜாயின் பண்ணதே சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர். அந்த சீட் சர்டிஃபிகேஷன் துறையில் 3 பிரிவு இருக்குது. சர்டிஃபிகேஷன் இருக்குது, இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, லேப் இருக்குது. ஸோ லேப் டு லேண்ட் 3 போஸ்ட்டுமே நான் கிட்டத்தட்ட கலந்து 10 வருஷம் நான் வேலை பார்த்துட்டேன். எனக்கு அது ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் இருக்கிறதுக்குள்ளேயே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டுனா சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸருங்கிறது தான். அது என்னுடைய பேசிக்காகவே நான் ஒரு வியாபாரி ஆகணும், பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகணுங்கிற அந்த இது இருந்ததுனால அந்த பவர்லாம் எனக்கு ஒரு பெரிய பவராக எனக்கு தெரியல. ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்த உடனே கெசட்டட் ஆஃபீஸர் தான். நம்ம என்ன கையெழுத்து போட்டாலும் அதுக்கு தனி செல்வாக்கு தான். இன்னைக்கு ஒரு ஆஃபீஸர் போய் பார்த்தாலுமே ஒரு கவர்மெண்ட்டில் போபோய் பார்த்தாலும் அதுக்கு தனி மரியாதை தான். ஆனால் உங்களுக்கு ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நான் 1993 நான் ரிசைன் பண்ணுறேன் வேலையை. 93 நான் டேங்கர் லாரி வச்சு டிரான்ஸ்போர்ட்டர் என் மனைவி பேர்லேயும் என்னுடைய பார்ட்னரோட தம்பி பேர்லேயும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வரலும் அந்த 93 வரலும். அப்போ அந்த கணக்கு எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு லாரிக்கு தினம் என்னுடைய வருமானம் 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய். இதெல்லாம் இந்த ஆண்டு 93. ஓகே. இதெல்லாம் எல்லா செலவும் போக. அப்போ நான் ஒரு நாளைக்கு என்னுடைய டிரான்ஸ்போர்ட் தொழிலில் நான் லோடு ஏற்றுறது மினிமம் 10 லோடு. நான் பெரிய கம்பெனியுடைய அப்போ எங்களுடைய குவாலிஃபிகேஷனு, எங்களுடைய அப்ரோச்சு, படித்தவங்க இல்லையா, கரெக்டாக இருக்கும் தொழில், எந்த தப்பு தண்டா இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மிகப்பெரிய 3 கம்பெனி எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தான். ஒன்று சவுத் இந்தியா விஸ்கோஸ் எடிபிள் ஆயில் டிவிஷன் பழனி தாளையூத்து, ரெண்டாவது சக்தி சோயாஸு பொள்ளாச்சி, மூணாவது அப்போ இதெல்லாம் புதுசாக ஆரம்பிச்சுது. நாங்களும் தொழிலுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறோம். அதே மாதிரி மேரிகோ இண்டஸ்ட்ரீஸ், பேராசூட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதனுடைய பிராண்ட் நேம் பேராசூட்டு, மேரிகோ இண்டஸ்ட்ரீஸ். இந்த 3 கம்பெனிலையும் எங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிது. யூ இமேஜின் அவர் இன்கம். நாங்கள் அந்த 2800 ரூபாய் மாத சம்பளத்தை பெருசாக நினைக்கிறதா, அல்லது ஒரு லாரியில் தினம் 10 வண்டி லோட் ஆகும் மினிமம். நான் சொல்கிறது 10 வண்டி கேரண்டீடு ஆர்டர் 10 வண்டி லோட் ஆகும். ஒரு வண்டிக்கு 750 ரூபாய்னு வச்சுங்க. 1000 ரூபாய்ங்கிறத கூட கொஞ்சம் செலவு அது இதெல்லாம் போக 750 ரூபா வச்சுட்டிங்கன்னா 7500 ரூபா பர் டே இன்கம். நீங்கள் சொல்லுங்கள். இங்கே வேலை 3 மாதம் வேலை செய்யணும்.
எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நேச்சுரலி அதுதான். அதனால் ஓகேங்க சார். ரெண்டாவது பேசிக்கலாகவே நான் இன்றைக்கும் கூட நான் வந்து மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷனில் நான் அம்மா கிட்ட நெருக்கமாக இருந்தப்போ கூட நான் ஒரு பெரிய ஆள்னு நினச்சதே கிடையாது. உண்மையை சொல்கிறேன். நான் வந்து உங்களுடைய முகஸ்துதிக்காகவோ இதுக்காகவோ நான் சொன்னதில்லை. நம்ம இந்த பொசிஷனுக்கு தகுதியானவனான மட்டும் அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன். நமக்கு இந்த தகுதியை கொடுத்துருக்காங்களே, ஒரு 3 மாவட்டத்துக்கு வந்து ஒரு ஒரு பொறுப்பான ஆளாக வச்சுருக்காங்களே, அதுக்கு நம்ம தகுதியானவன் தான் நினைக்க முடியும். நான் ஒரு பெரிய மனிதன் அப்படின்லாம் நான் இதுவரை நினச்சதில்லை. அப்படித்தான் என்னுடைய கேரியரை தொடங்குறீங்க. எனக்கு இது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா சார், நானும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் அரசு பணியில் 18 ஆண்டு காலம் இருந்தேன். நான் அப்பா இறந்துட்டார் கம்பேஷன் கிரவுண்டில். 1991 2008 வரைக்கும் சர்வீஸில் இருக்கேன். இந்த அரசு அதிகாரிகளுக்கு அந்த கவர்மெண்ட் பவர், அந்த பதவி கொடுக்குற போதை என்னன்றதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல பதவியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் அதிகாரிகள் செல்வார்கள். அதெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணதுன்றது. நான் இன்னொன்று இடையில குறிப்பிட்டு சொல்லுங்கள் ப்ளீஸ். நம்ம அந்த அரசு பணியில் என்ன வேணுமாலும் பண்ணியிருக்கலாம். நாங்கள் வந்து வியாபாரியோட சம்மந்தப்பட்ட ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே சீட் சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் வியாபாரத்தோட தொடர்புடையது. என்னென்னா ஹைபிரிட் காட்டன், நார்மல் காட்டன் விலை வந்து 3 ரூபா அப்போ அன்றைக்கி. அப்படின்னா இந்த ஹைபிரிட் காட்டன் வந்து 30 ரூபா விலை. அவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸு. அப்போ நீங்கள் என்ன உள்டா வேணாலும் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. ஒரு செய்யணும்னா செய்யலாம். அப்போ கூட அதை வந்து நம்ம எதிர்பார்க்காம சரியான ஆஃபீஸராக இருந்ததுனால நமக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சரிங்க சார். இப்போது நீங்கள் நீண்ட காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறீங்க. நீங்கள் விண்ணப்பிச்சிங்க இல்லைங்களா, எங்களுக்கு சீட்டு வேணும்ட்டு விண்ணப்பிச்சிங்க. எடப்பாடி உங்களை அழைத்து என்ன கேட்டார், என்ன சொன்னார் சொல்லுங்கள். இது யாரும் வெளியில் பேசிக்கிறதில்ல, அதனால் இது தெரிஞ்சுக்கிட்டோம் மக்கள். இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் தங்கமணி அண்ணன் தான் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு போனார். போனப்பவே எடப்பாடியார் பார்த்தாங்க, என்ன படிச்சிருக்கீங்க என்னன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு என்னை முன்னாடியே தெரியும். கட்சியில் தான் நீண்டு பல நாளாக இருக்கிறதா தெரியும். நான் எம்எஸ்சி அக்ரி படிச்சிருக்கிறேன். என்ன சரி, எப்படி நீ வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, வியாபாரத்தை யார் கவனிப்பா, நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்தீங்கன்னா? இல்லைன்னா நான் வந்து சன்னு வந்துட்டான், அவன் ஆஸ்திரேலியா போய் எம்ஐபி படிச்சுட்டு அவன் வந்து என்னோட தான் இப்போ வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான். அந்த அளவுக்கு அவனும் ட்ரைனிங் ஆகிட்டான். இதுக்கு மேலே நானும் எனக்கு வந்து சேவை பண்ணுறேங்கிற இந்த ஆர்வம் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20,000 குடும்பங்களுக்கு வந்து தங்கமணி அண்ணனுடைய தலைமையில் தான் அவர் துவக்கி வச்சு தான் நான் வந்து கொரோனாக்கெல்லாம் கொடுத்தேன். அப்போ நான் எந்த எதிர்பார்ப்புலையும் கொடுக்கல. நான் வந்து கட்சிக்கு சீட்டு கிடைக்கும் அதுக்கெல்லாம் கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து சரி, நம்ம வந்து இருந்த காலம் போதும், வயசு வந்துருச்சு, இனிமேல் மீதி காலங்களையாவது அட்லீஸ்ட் மக்களுக்கு ஏதாவது பயன்பெற வரையில் நான் வந்து வேலை பார்ப்போம். அது சேவை என்ன முடியுமோ நான் வந்து பெரிய இதெல்லாம் பண்ண முடிகிற அளவுக்கு ஏதாவது மக்களுக்கு செஞ்சுட்டு நம்ம வந்து இந்த இதை விட்டு உலகத்தை விட்டு போகணும் அப்படிங்கிறதான என்னுடைய எண்ணம். அதனால தான் நான் சீட்டு கேட்க வந்த உடனே அவர் வந்து உண்மையாகவே இமீடியட்டாக எந்த மறுப்பும் சொல்லலை. இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடந்தது. எஸ், போங்க, நீங்கள் பாருங்கள், வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இதுதான் நடந்த உண்மை. அவர் எந்த இடத்துக்கும் எனக்கு மறுக்கலை, உன்னால் முடியாதுப்பா அப்படின்லாம் என்னை மறுக்கலை. சார், இப்போது இந்த தொகுதி விஷயங்களை பற்றி கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும். குறிப்பாக நமது நேயர்களும் சரி, இந்த தொகுதி மக்களும் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்கன்றது நானும் நம்புகிறேன். நாமக்கல் பிரபலமாக இருக்கக்கூடியது கோழி மற்றும் முட்டை இல்லைங்களா? இந்த கோழி பிஸ்னஸில் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பகுதியை சேர்ந்தவற்றதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கோழி பிஸ்னஸில் என்னென்ன சிக்கல், அந்த சிக்கல்களை தீர்க்க நீங்கள் என்ன திட்டம் பாராளுமன்ற உறுப்பினராக வைத்திருக்கிறீர்கள்? இந்த கோழி பண்ணைங்கிறது வந்து ஒரு உண்மையாகவே அது சொல்லப்போனால் அது ஒரு என்ன சொல்கிறது, கேம்பிளிங் மாதிரி தான் சொல்லலாம். திடீர்னு விளையாட்டுறோம், ஒரு முட்டைக்கு வந்து 10 பைசா அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுடைய லாபத்தை கணக்கு போட்டால் எங்கேயோ போய் ஹியூஜாக இருக்கும். லட்சக்கணக்கான முட்டை விற்பாங்க. அவங்க வச்சுருக்கிறதெல்லாம் இப்போல்லாம் முன்னாடி மாதிரி இல்லைங்க. இப்போல்லாம் மினிமம் ஒரு நல்ல ஒரு கோழிப்பண்ணையாளர் வந்து வச்சுருக்கிற கோழிகளுடைய எண்ணிக்கை வந்து மினிமம் 1,00,000, மேக்ஸிமம் அப்போ 1,00,000 முட்டைக்கு 10 காசுன்னு போட்டால் கணக்கு பார்த்துக்குங்க. அதுதான். ஆனால் அதே மாதிரி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கோழி பண்ணையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ,
எந்த சமயத்தில் வந்து அந்த கோழி பண்ண விலை குறைஞ்சி இருந்தாலும் வித்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க. இது கோழி பண்ணைக்கு மட்டுமல்ல, எல்லா தொழிலுக்குமே. எந்த தொழிலுமே நீங்கள் லாபம் வர்றது மட்டும் தொழில்னா என்ன, இப்போ இந்த ஃபைனான்ஸ்காரங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த வட்டி கணக்கு போடுவாங்க. ஒரு நாள் இருந்தால் 1 மணி நேரத்துக்கு வட்டி. ஆனால் தொழில் அப்படி இல்லை. தொழில் வந்து லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகிற எந்த ஒரு வியாபாரி மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் வியாபாரி. அது மாதிரி இங்கே வந்து இந்த பகுதியில் இருக்கிற நாமக்கல் பகுதியில் இருக்கிறவங்க அதில் எல்லாம் வந்து கைதேர்ந்துட்டாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இது ஒரு குலத்தொழில் மாதிரி இன்னைக்கு கோழி பண்ணை. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு பறவை காய்ச்சல்னு வருது. பறவை காய்ச்சல் ஆந்திராவில் வந்துடுது. அந்த ஆந்திராவில் அந்த பறவை காய்ச்சல் வந்தால் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அந்த முட்டை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ இங்க இன்ஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா அதை பத்தி கவலை. ஆந்திரால வந்துருச்சு, சவுத் இந்தியால நோ முட்டை. பறவை காய்ச்சல் வந்துருச்சு கோழிக்கு, முட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்காக இதை வந்து ஒரு சிறப்பு மண்டலமா, ஒரு ஸ்பெஷல் ஜோனா, சம்திங் லைக் கண்டெய்ன்மெண்ட் ஜோன். எஸ் யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்போ ஸ்பெஷல் ஜோனை அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா அது அங்கே தானே இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ண, நம்மளோட எக்ஸ்போர்ட் பாதிக்காம. ஏன்னா இங்கே வந்து நாமக்கல் வந்து ஹெவியாக வந்து ப்ரொடக்ஷன் வர்றது. ஒரு நாளைக்கு முட்டை தேங்குச்சுன்னா பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும், வீணாக வேற போயிடும். நீங்கள் எத்தனை நாளைக்கு அந்த முட்டையை வந்து தேக்கி வைக்க முடியும்? நீங்கள் சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி, இந்த டெம்போ ட்ராவலர் அது இதில் இந்த அதில் எடுத்துகிட்டு வந்து வீடு வீடாக விற்க முடியாமல் விற்று விடுற சூழ்நிலை கூட நம்ம பார்க்கலாம் சமயங்களில். ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த கோழிக்கான சிறப்பு மண்டலத்தை அமைப்பதற்காக நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதுக்கு பாடுபடுவேன். சார், இப்போது நீங்கள் இதை சொல்கிறீங்க, இது ரொம்ப முக்கியன்றது தெரியுது. இன்னொன்று, இது ஒரு அவசிய தேவைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த கோல்டு ஸ்டோரேஜ். இன்னொன்று, காலகாலமாக இங்கே நாமக்கல் சிறப்பு மண்டலம், நான் சிறப்பு மண்டலம், கோல்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஸ்பெஷல் இது ஜோன். சார், இது காலகாலமாக பல வருடங்களாக இங்கே இந்த முட்டை கோழி தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இவர்கள் இந்த கோரிக்கையை வச்சுருப்பாங்க. சார், அங்கே கேரளாவில் காய்ச்சல் இருந்துச்சுன்னா நம்ம தொழில் அடிபட்டு போயிடுது, செய்யுங்கன்ட்டு. ஏன் ஆட்சியாளர்கள் இதை செஞ்சு கொடுக்கணும்னு தோணல? என்ன ஏன்னா இதை செஞ்சு கொடுத்தா அரசுக்கும் தான் வருமானம், ஏன் யாரும் இதை மெனக்கிடல? ஒரு வேலையை நீங்கள் வந்து முயற்சி எடுத்து அதுக்கு உண்டான வேலைகளை தொடர்ந்து செய்தால் தான் அரசில் எந்த வேலையும் நடக்கும். நீங்கள் ஏனாதானு செஞ்சீங்கன்னா எப்படி நடக்கும்? உண்மையாக உங்களுக்கு வந்து அவசியம் இருந்து ஆசை இருந்து இந்த மக்கள் நல்லா இருக்கணும், கோழிப்பண்ணையாளர் நல்லா இருக்கணும்னா நீங்கள் சாதாரண இதுக்கு முன்னாடி இருந்த அதே கோழிப்பண்ணையாளர் தானே அந்த சின்ராஜ் எம்பி, அவரே செய்யலையே. ஏன் செய்யல? அவர் இந்த தொழிலில் இருக்காரு. அவர் பெரிய கோழிப்பண்ணையாளர், அவர் செஞ்சிருக்கலாம் தான், ஏன் செய்யல? இந்த அவருக்கு எல்லாத்தையும் விட கஷ்ட நஷ்டம் தெரியும். அவருக்கு வந்து எக்ஸ்போசர் இருக்கு, அவருனால அழிச்சிட முடியும். அதனால அதை பற்றி அவருக்கு கவலைப்படலை. அதுதான் நான் என்னுடைய ஃபீலிங். அதுதான் இப்போ சார், எனக்கு வந்து என்ன ஆயில் தொழில் இருக்கிறேன், ஏன் ஆயில் விற்று போயிடுச்சுன்னா அடுத்து ஒரு ஆயில் விற்றா என்ன விற்காட்டியானு தான் நான் நினைப்பேன். இப்போ நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. நீ கோழி பண்ண நீங்கள் ஒரு மில் அதிபராக இருக்கீங்க, நான் என் மில்லை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொது வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா ஊருக்காக எல்லாருக்கும் பாடுபடணும். அதுதான் தலைவனாக முடியும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. கவர்மெண்ட்ல நீங்க வந்து ஒன்றும் இல்லைங்க, 32 நாள் கிட்டத்தட்ட இதை பார்லிமெண்ட்டையே கூட்டணியா இருந்தப்போ கூட முடக்கி அந்த காவிரி தண்ணியை கிடைக்க வைக்கலையா சார்? முயற்சி இருந்தால் மனம் இருந்தால் செய்யலாம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலான்ட்டு கண்ணதாசன். அதுதான் காரணம், வேற ஒன்று. அதுதான் நான் காரணமாக, நான் முதல் காரணமாக அதைத்தான் நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் அப்புறம் நீங்கள் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, லாரி தொழில் தான், டேங்கரில் தான் தொடங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுவும் வந்து ஒரு லியூக்ரேட்டிவ் ப்ரொஃபஷனாக போது அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு அந்த தொழில் எப்படி இருக்குது? ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த சரிவுக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? சார், அப்போ உண்மையாக நாங்கள் சொல்லப்போனால் நாங்கள் வந்து பாடி வண்டி போடலை. எடுத்த உடனே வந்து நம்ம டேங்க் வண்டி தான், டேங்கர் டிரான்ஸ்போர்ட்டர் தான் நம்ம. அப்படிலாம் உண்மையாக அந்த தொழில் மிக நன்றாக இருந்தது சார். நான் எங்களுக்கு ஒரு ஃபார் இன்ஃபர்மேஷனு, சவுத் இந்தியா விஸ்கோஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எங்கன்னா அப்போ வந்து முக்தர் அபோகர்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தான் பார்டரில் பஞ்சாபில் தான் வந்து அதிகமான சன்ஃப்ளவர் வந்து உற்பத்தி ஆகும்.
அதுக்கப்புறம் கர்நாடகாவில் உற்பத்தி ஆகும், அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் உற்பத்தி ஆகும். இங்கே நமக்கு தமிழ்நாட்டுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வேணும்னா அப்போ இம்போர்ட் ஆயிலெலாம் கிடையாது, இண்டிஜினஸ் ஆயில் தான். அப்போ வேணும்னா நாங்கள் டேங்க் வண்டி பிடிக்கிறதுக்கு நானும் என் பார்ட்னரும் பல நாட்கள் வந்து மாத கணக்கில் ரூம் போட்டு அங்கே போய் துளியான்னு ஒரு இடம் மகாராஷ்டிராவில், அங்கே பஞ்சாபில், இது டெல்லியில், இந்த மாதிரி இடங்கள், அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் இங்கே போய் டேங்கர் வண்டியை பிடிச்சி ஏற்றுறதுக்குள்ளே வண்டி கிடைக்காது, அவ்வளோ கஷ்டம். இப்போ தொழில் நல்லா, அதாவது உங்களுக்கு பொருளை கொள்முதல் பண்ணுவீங்க, ஆமாம், லாரி கிடைக்கும், லாரி, அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை. அப்படி இருந்த அந்த தொழில் நாளடைவில் வந்து நிறைய டேங்கர் வண்டியாகட்டும், பாடி வண்டியாகட்டும், இப்போ 100 வண்டி வேணும்னா 90 வண்டி இருந்ததுன்னா டிமாண்ட் இருக்கும், வருமானம் இருக்கும். 100 வண்டி வேணுங்கிற இடத்துல 150 வண்டி இருந்ததுன்னா அதுதான் அந்த மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகிடும். ரெண்டாவது, எந்த தொழில் தொடங்குறது கஷ்டம், லாரி தொழில் தொடங்குறது ஈஸி. நீங்கள் போய் ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க, ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவான். அவனுக்கு ஹைபாத்திகேஷன் போட்டுறான், இல்லைன்னா லாரி தூக்கிட்டு, லாரி சேஃபு, சேஃப், அவன் பணம் சேஃபு. அப்புறம் டக்குன்னு ஒரு எந்த வித செக்யூரிட்டி இல்லாமல் கிடைக்கிற ஒரே இது வந்து லாரி தொழிலுக்கு தான் வந்து பேங்க்கில் லோன் கொடுக்குறான். அப்போ யாரெல்லாம் ஏதாவது ஒரு பண்ணணும், ஒரு தொழில் பண்ணணும், ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து லாரி தொழிலுக்கு போனால் அது அதிகமான காரணத்தினால லாரி தொழில் அதை இன்னைக்கு நசிங்கிற போயிட்டுருக்கிற கண்டிஷன் ஆகி போயிடுச்சு. நீங்கள் எந்த லாரி, நீங்கள் யார் வேணும் லாரி ஓனர் கேட்டாலும் எப்படி இருக்கிறீங்கன்னா ஏதோ ஓடுது வாழ்க்கை, அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்ல, அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. நாங்கள் வந்து டேங்கர் டிரான்ஸ்போர்ட்டராக இருக்கிறப்ப எங்களை பெரிய நாங்கள் அப்புறம் சாதாரணமான ஆளுங்க தான், பெரிய டிரான்ஸ்போர்ட் ஓனர்லாம் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறது காத்திருந்த காலமெல்லாம் உண்டு. எப்படியாவது எனக்கு லோடு கொடுங்க. ஒரு ஸ்டேஜில் நான் வந்து 20 வண்டியிலிருந்து 25 வண்டி தின லோடு பண்ணேன். என்னுடைய சொந்த வண்டி 10 வண்டி இருந்தாலும் 15 வண்டி மார்க்கெட்டில் எடுக்கிற கண்டிஷனில் நான் ஆனேன். அன்னைக்கு அப்படி இருந்ததுங்க. அன்னைக்கு சுச்சுவேஷன் வேறு, இன்றைக்கி சுச்சுவேஷன் வேறு. இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் தொழில் அவ்வளோ நசுங்கி போயிடுச்சு, அதுதான் உண்மை. சார், இப்போ நீங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில்னு சொன்னதுனால சொல்கிறேன், இங்கே வந்து இந்த பாடி கட்டுற தொழில் வந்து இங்கே நாமக்கல்லில் லாரிக்கு வண்டி பாடி கட்டுறது, இந்த தொழில் வந்து இங்கே ஏராளமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். இந்த பகுதியில் வந்து இந்த லாரி கட்டும் தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய சிரமம் இருக்குன்றாங்க. இன்றைக்கி இந்த லாரியில் சேஸ் மட்டும்தான் வரும், அசோக் லேலேருந்து டாட்டாலேருந்து சேஸ் வரும். அதுக்கு மேலே இந்த எல்லாத்தையும் கட்டி முழுமையான லாரி அதை உருவாக்குறதுக்கு பல இடங்களில் வேலை நடக்குது. இது எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துலேருந்து ஒரு லாரியை மாற்றி வைக்கிறதுக்கெல்லாம் பல்வேறு சிரமங்கள் இருக்குது. இந்த லாரி பாடி பில்டிங்க்குன்னு ஒரு பெரிய சென்டர் ஒன்று வேணும். இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி வச்சுங்களேன், லாரி ஜோன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனை உருவாக்குனா போய் உள்ளே போயிட்டு வந்துட்டாங்கன்னா வந்துடும். கூடுதலாக இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 3-4 பேர் மோனோபொலி பண்ணி வச்சுருக்கிறாங்க. வேறு யாரும் இந்த தொழிலை தொடங்கவே முடியாத நிலை இருக்கிறது. ஒரு அரசாங்கம் ஒரு ஜோன் மாதிரி கட்டி கொடுத்து அவர்களுக்கென்று உதவிகளை செய்தால் சிறு வியாபாரிகள் கூட அது உள்ளே போய் இதை கட்ட முடியுன்ற ஒரு டிமாண்ட், நீண்டகால டிமாண்ட் என்று நான் கேள்விப்படுகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாடி பில்டிங்கில் வந்து 2-3 பேர் தான் 4 பேர் தாங்கிறதால இல்லை, நிறையா பாடி பில்டர்ஸ் இருக்கிறாங்க. சின்ன பாடி பில்டரு ஒரு கொண்டு போய் விட்டிங்கன்னா ஒரு 2 வண்டி 3 வண்டி அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே 20 வண்டி 30 வண்டி பல்காக எடுத்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு லாரி ஓனர், இப்போ நான் வந்து ஒரு வண்டி வாங்குகிறேன், சேசிஸ் வாங்குறேன்னா அதுக்கு வந்து பாடி கட்டணும், அதுக்கு பின்னாடி வந்து முன்னாடி கேபின் கட்டணும், பாடி கட்டணும், எலக்ட்ரிக்கல் வேலை இருக்குது, பெயிண்டிங் வேலை இருக்குது, கடைசியில் எஃப்சிக்கு போனால் ஸ்டிக்கர் ஒட்டணும், இத்தனை வேலை இருக்குது. இத்தனை வேலையும் ஒவ்வொரு இடத்துல நடக்குது. இப்போ நான் பரமத்தியில் இருக்கிறேன், பரமத்தியில் நான் வந்தால் இங்கே பார்த்தா ஒரு நல்ல பாடி பில்டர் இருப்பார். அப்போ நான் இங்கே பாடி பில்ட் பண்ணுவேன், பெயிண்டர் சரியாக இருக்காது, நான் கொண்டு போய் நாமக்கல் விடுவேன். கீழே லீஃப் அடிக்கணும், அதுக்கு இன்னொரு த்ரெட் எடுத்துகிட்டு போகணும். அது ஸ்பெஷலைசேஷன் வந்து யாரோ ஒருத்தர் லீஃப் அடித்து எக்ஸ்ட்ரா லீஃப் போட்டு கொடுத்தா தான் அந்த நல்லா இது வெயிட் தாங்கும். அப்போ அந்த மாதிரி அதே மாதிரி டயர் ரீபில்ட்டு, ஒரு தேஞ்சு போயிடுச்சுன்னா ரிட்ரேடு அது பண்ணுறதுக்கு. இது எல்லாம் ஆந்திராவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜயவாடாவில் டிரான்ஸ்போர்ட் நகர் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் நகரில் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா எல்லா வேலையும் ஒரே இடத்துக்கு. இப்போ நீங்கள் பாடி கட்டி முடித்த உடனே அப்படியே கொண்டு போய் விட்டிங்கன்னா அதை அப்படியே பெயிண்ட் அடித்து கொடுத்துருவான். அதை அப்படியே கொண்டு போய் விட்டிங்கன்னா அவன் வந்து அப்படியே
எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு முடிச்சிருவான், லீஃப் அடிச்சிருவான், எல்லா வேலையும் ஒரு இடத்துல இருக்கு. அப்போ அட்லீஸ்ட் ஒரு லாரி ஓனருக்கு வந்து இது செலவு குறைஞ்சி, அலைச்சல் குறைஞ்சி, சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்றாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அது நடக்கிறது இல்ல சொல்றாங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு. சார் வட இந்தியாவில் நடக்குது, இங்க நடக்கிறது இல்ல. ஒரு அப்ளிகேஷனை கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ல கொடுத்தோம்னா எல்லா பர்மிஷனும் வந்துடும். ஒரு அலையவே வேண்டியது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு. இங்க அப்படி இல்லை. தினம் அலைஞ்சே அவன் செருப்பு தேஞ்சு போயிடுது. அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி ஒரே இடத்துல எல்லாம் கிடச்சிதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சங்ககிரி இருக்குது, இது திருச்செங்கோடு இருக்குது, நாமக்கல் இருக்குது, அது கொஞ்சம் பகுதி பரமத்தி வேலூர் இருக்குது. இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் ஒரே சென்டர் கொண்டு வந்தீங்கன்னா லாரிக்காரங்களுடைய செலவு மிச்சம், அவங்களுடைய அலைச்சல் மிச்சம், இன்னும் கொஞ்சம் வருமானத்தை வந்து நீங்கள் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்குது இல்லையா, அது குறையுதுங்கிறப்ப கொஞ்சம் நமக்கு வந்து லாபகரமாக தானே இருக்கும். அதை நான் செய்யறதுக்கான ஆயத்த பணிகளை நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக அந்த நடவடிக்கையை எடுப்பேன். ஏன்னா நான் டிரான்ஸ்போர்ட்ரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த வேலையை நான் செய்வேன். அதுக்கு வந்து சொல்லப்போனால் அசோசியேஷனில் அங்கே இவங்கெல்லாம் தனியாக இடம் கொடுக்கறது கூட தயாராக இருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் வசதி, எல்லாருக்கும் விருத்தியாகும். ஆமாம், அதை வந்து நம்ம போய் பேசி ஆர்கனைஸ் பண்ணி, இப்போ நான் வந்து பரமத்தி வேலூர் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனில் மெம்பரு, தமிழ்நாடு டேங்கர் ஓல்டு ட்ரேடர்ஸ் அசோசியேஷனில் வந்து நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரு. எனக்கு தெரியும். அதனால் எப்படியாவது ஆர்கனைஸ் பண்ணி பேசி அதை வந்து சரி பண்ணுவேன், சரி பண்ண முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சார், நீங்கள் பல வருடங்களாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக, 40 வருடங்கள் நினைக்கிறேன், 40 வருடங்களுக்கு மேலாக 87 வச்சுக்கிங்களேன், ஒரு 13, இதில் ஒரு 24 35 வருஷம், 35 வருஷத்துக்கு மேலே இருக்கிறீங்க. நீங்கள் எப்போதாவது இந்த குறிப்பிட்ட கம்பெனி ஸ்டிக்கரை தான் நீ லாரிக்கு ஒட்டணுன்ற நிபந்தனை இருக்கா? சொல்லுங்க சார். என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்ல, ஒரு 3 கம்பெனி மட்டும், பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட்டுங்களா? ஆமா, 3 கம்பெனிக்கு மட்டும்தான் அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கான அந்த பிராண்ட், அந்த பிராண்டை வாங்கினா தான் நீங்க வந்து எஃப்சி பாஸ் ஆகும். அப்போ அவனு வைக்கிறது தான் வேலை, மோனோபொலி. ஆமா, அவன் சொல்றது தான் வேலை, அதை வாங்கித்தான் நம்ம ஸ்டிக்கர் ஓட்டணும், இல்லைன்னா எஃப்சி ஆகாது. ஒரு லாரிக்காரனுக்கு ஒரு நாள் வந்து நிறுத்தினாலும் கூட அவனுக்கு நஷ்டம். தெரியும் சார், தெரியும் சார். ஒரு நாள் எஃப்சி ஆகிறதுல டிலே ஆனால் கூட அவனுக்கு கஷ்டம், வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறான். இன்னும் சொல்ல போனால் லாரிக்காரன் சிரமத்தையெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். ரொம்ப அநியாயம் என்னன்னா, ஒரு வண்டி இப்போ நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து 2-3 இடத்துல இம்போர்ட் ஆயில் வாங்குறேன். தூத்துக்குடியில் வாங்குறேன், சென்னை போர்ட்டில் வாங்குறேன், கிருஷ்ணாபட்டினம். பர்டிகுலராக கிருஷ்ணாபட்டினத்தில் வாங்குறப்ப அந்த வண்டி வருதுன்னா, அந்த பார்டர் செக் போஸ்ட்டை தாண்டி இங்கே வருது அப்படின்னா ஒரு வண்டிக்கு 1500 ரூபா செலவாகுது. எதுக்கு? ஆர்டிஓவுக்கு கொடுக்குற லஞ்சம். அதை சொல்லுங்க. செலவாகுதுன்னா நீங்கள் ஏதோ ஃபீஸ் கட்டுற மாதிரி, ஃபீஸ்னா கட்டிட்டு போகலாம், கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னு. லஞ்சம் போலீஸுக்கு கொடுக்கறது. எங்கே வந்தாலும் நீங்கள் வந்து நிறுத்தி நீங்கள் பணம் கொடுக்கலாம், கேஸு. அதை விட டீடைன் பண்ணி வச்சிருவாங்க. டீடைன் பண்ண ஆன்லைன் கேஸு அநியாயம். ஆன்லைன் கேஸ் எப்படின்னா, அவன் பாவம் லாரி டிரைவர் என்ன பண்ணுவான், அங்கேருந்து வர்றவன் ஒரு பெட்ரோல் பம்பு ஓரத்தில் போட்டு படுத்து தூங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தூக்கிட்டு வருவான். இந்த போலீஸ் போவான், பார்ப்பான், அந்த நம்பர் நோட் பண்ணுவான், ஆன்லைன் கேஸ் ஏதோ ஒரு கேஸ் போட்டுருவான். அந்த லாரி டிரைவருக்கு தெரியாது, பாவம். அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து அது போட்டுட்டு போயிடுவான். அது எப்போ நமக்கு தெரியும்? எஃப்சி பண்ணுறப்ப நீ இவ்வளோ டியூ கட்டணும் தெரியும், மறந்துருப்போம், எங்கே போனோம். அப்புறம் எந்த டிரைவர் இருந்தான்னு தெரியாது, ஏன்னா டிரைவர் நேம் அதில் வராது. எந்த டிரைவர், அந்த டிரைவர் வந்து வேலையை விட்டுட்டும் போயிருப்பான். நீ யாருகிட்ட இருந்து ஓனர் தான் எல்லாத்தையும் சுமக்கிறது, இல்லைன்னா எஃப்சி ஆகாது. அதே மாதிரி இந்த டோலு 33 சார், டோல் சொல்லுங்க சார். நாங்களும் இப்போ அங்கே சென்னையிலேருந்து தான் வண்டியில் வந்துகிட்டு இருக்கிறோம்ல. அந்த முன்னாடிலாம் இந்த பேப்பர் டோல் இருந்தப்போ 2 முறை போயிட்டு வரதா இருந்துச்சுன்னா அந்த டபுள்னு காமிச்சா விட்டுருவாங்க. இப்போ இந்த ஃபாஸ்டாக் போட்டதுலேருந்து வேறு வழியே இல்லை. நீங்கள் 10 வாட்டி போயிட்டு வந்தாலும் ஒவ்வொரு முறையும் டோல் சார். இது என்ன சார் இது நியாயம்? இது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா லாரிக்காரர்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமையிலும் கொடுமை எல்லாமே, டோலாக இருக்கட்டும், ஆன்லைன் கேஸாக இருக்கட்டும், போலீஸ் மாமூலாக இருக்கட்டும், ஆர்டிஓ மாமூலாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப கொடுமை. டோலுக்கு நாங்கள் எவ்வளோ கட்டுறோம் தெரியுங்களா? நீங்கள் வந்து நாங்கள் வேறு வழி இல்லை, அவங்ககிட்ட காசு கொடுக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் இந்த இது ஃபாஸ்டாக் எடுத்து. ஆமாம் சார், ஃபாஸ்டாக் நிற்க முடியாது, அவன் போய் நிற்க முடியாது. இல்லைன்னா அங்கே நின்றுக்கிட்டு காசு கேட்டுக்கிட்டு இருப்பான். எங்களுக்கு வந்து ஒரு நாள் இப்போ இன்னைக்கு
இன்றைக்கி ஒரு ரோடு ரேட்டு பேசிடுறோம், இன்றைக்கி நாங்கள் டெலிவரி கொடுக்கலாம், நாளைக்கு ரேட்டு எங்களுதெல்லாம் ஃப்ளக்சுவேஷன் ரேட்டு, ஹைலி ஃப்ளக்சுவேட்டி, நாங்கள் கொடுக்கலாம் வேண்டான்றோம் ஆயில், அந்த நஷ்டத்தை வேறு நாங்கள் ஏற்றுக்கணும். ஸோ இது மாதிரி ரொம்ப ட்ரிக்கி, ரொம்ப 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 அதாவது லாரிக்காரர்களுக்கு இழைக்கப்படுற அநீதிங்கிறது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதெல்லாம் மாற்றலைன்னா இது லாரி தொழில் சரியாக நடத்தவே முடியாது. இந்த ஸ்டிக்கர் விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப மோசங்க. யோசிச்சு பாருங்க சார். நான் ஒரு தடவை சொன்னேன், எனக்கு ஒரு நண்பர் முன்னாடி அமைச்சராக இருந்தார். ஆனால் என்னென்ன எஃப்சிக்கு காசு கவர்மெண்ட்டுக்கு காசு 500 ரூபா, ஆனால் மொத்த செலவு 2000 ரூபா ஆகுதுன்னு. 500 ரூபா அரசுக்கு கட்ட வேண்டியது, எக்ஸ்ட்ரா செலவு ஒரு 250 வந்ததுன்னா தப்பு இல்லை. அரசுக்கு கட்ட வேண்டியது 500, ஆனால் எக்ஸ்ட்ரா செலவு 1500, இப்போ 2000 ரூபா செலவாகுது. இதெல்லாம் என்னென்ன அநியாயம் அப்படிங்கிறது. அதாவது அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு நிலைமைகள். அது இந்த இதில் ஆன்லைனில் பார்த்து எத்தனை வண்டி அவர் ஆர்டி ஆஃபீஸில் பதிவாயிருக்கு, அதுக்கு எவ்வளவு, அதுக்கு என்ன பர்சன்டேஜ், இந்த மாதிரி போயிட்டு இருந்தா இந்த கொடுமை எங்கே சார் போய் சொல்கிறது? எளிமையாக சொல்லிடுறேன். இந்த குறிப்பாக இந்த 2021க்கு பிறகு தான் இந்த வாகன் கம்ப்ளீட் ஷேப்புக்கு வந்துச்சு. இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வாகனை வச்சுக்கிட்டு, இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கும் தெரியும், ஆர்டிஓக்கு அந்த போஸ்டிங் போடுறதுக்கு இப்போ திருச்செங்கோடு ஆர்டிஓக்குன்னா ஒரு காசை கொடுத்துட்டு வருவாங்க, உங்களுக்கு தெரியும், காலகாலமாக அது இருக்கிறது. இவங்களும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ நார்மலாக கொடுக்கறது. ஆமாம், புது கவர்மெண்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் இது ராஜகண்ணப்ப தான் ஆரம்பிச்சாரு. திருச்செங்கோடில் ஒரு நாளைக்கு இத்தனை வண்டி பதிவாகுது, இத்தனை வண்டி பதிவாகுதுன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீ இவ்வளோ வாங்குற, அப்போ உனக்கு மட்டும் இவ்வளோ வருமானம். ஸோ இனிமேல் நீ 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தா போஸ்டிங் கிடையாது, 2 கோடி கொடுன்றது இந்த கவர்மெண்ட் வந்தோடனே ஆரம்பிச்சு. இதுக்கு வாகனம் உதவி செஞ்சிச்சு. கூடுதலாக நான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேங்க சார். பல இடங்களில் அந்த டோலோட காலகட்டம் முடிந்த பிறகும் கூட அவங்க பாட்டுக்கு வசூல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது சார். இதெல்லாம் நீங்கள் மக்களவை உறுப்பினர் ஆனீங்கன்னா மிக எளிதாக டெல்லியில் பதிவு செய்ய முடியும். இது பற்றி உங்கள் காதுகளுக்கு வந்திருக்கிறதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்சு போயிடும், அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு இருப்பான். ஆமாம், அதாவது ஆந்திரா இந்த மாதிரி அரசியலெல்லாம் அந்த டோலுக்கு காலாவதியான டோலையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் காலாவதியான டோல் க்ளோஸ் பண்ணலை. இதுக்காக அசோசியேஷன்லாம் ஃபைட் பண்ணுறாங்க. நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இதை பாராளுமன்றத்தில் பேசி இதுக்கு உண்மையான தீர்வை காண்றது வரல நான் போராடுவேன் சார். எனக்கு இந்த லாரி, ஏன்னா இந்த லாரியில் தான் நான் வாழ்ந்தேன், நான் வளர்ந்தேன். இந்த லாரி தொழில் இப்படி நசுங்கி போகிறது என்னால் நான் தாங்கிட்டு இருக்க முடியல, பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. நான் இதுக்காக என்னென்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுமோ, அதுக்கு என்னென்ன மாதிரி போராட்ட வடிவம் எடுக்க முடியுமோ அதை எடுத்து இந்த லாரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு நான் உறுதியாக முயற்சி எடுப்பேன் சார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். எனக்கு பர்சனலாகவே ஒரு சந்தேகம் இருக்குது, இது நீங்கள் தெளிவுபடுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். எல்லா ஊர்லேயும் ரோடு இருக்குது, டோல் வாங்குறாங்க. கேரளாவில் மட்டும் ஏன் குறைவான டோல் இருக்குது? தமிழ்நாடு எல்லா மாநிலத்திலும் அதிகம் இருக்குது. கேரளாலையும் தானே சார் NH இருக்குது, பல இடங்களில் குறை. சார் இன்னொன்று சொல்கிறது, கேரளாவில் ரோடு போடுறது காஸ்ட் வைஸ் அதிகம் சாருங்க. அந்த ரோடு நான்லாம் எந்த கிட்டத்தட்ட 80களில் நான் கேரளாவுக்கு உள்ளே போயிட்டு வர்றேன். அந்த ரோடு நிற்கவே நிற்காது, ஏன்னா மழை. ஆமாம், மழை பெஞ்சிடும், ரோடு போயிடும், கரைஞ்சிரும், அப்புறம் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப குறைவான டோல் 5 ரூபா 10 ரூபா வாங்குறாங்க சார். அதுவும் ரேராக இருக்குது டோல். ஓரளவுக்கு அவங்க ரீசனபிள் சார். நீங்கள் இங்கெல்லாம் ஸ்பீடு லிமிட்னு இருக்கும், ஆனால் அது கேமரா இருக்காது. நான் ஒரு முறை ஒரு கல்யாணத்துக்கு கொச்சினுக்கு போய் 4 இடத்துக்கு எனக்கு ஃபைன் சார். எனக்கு அப்போ தெரியாது, இங்கே வந்த பிற்பாடு 4 இடத்துல ஃபைன். என்னென்னா அங்கங்கே கேமரா சார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓரளவுக்கு டோல் பெரும்பாலும் டோல் இல்லை சார். இல்லை, கேமரா வச்சுருப்பான். நீங்கள் ஓவர் ஸ்பீடு போனீங்கன்னா நீங்கள் கட்டியே ஆகணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணினா தான் சார் ஆக்சிடென்ட்டை குறைக்க முடியும். அப்படிதான் அதுதானே. அந்த விதத்தில் நீங்கள் கேரளாவை பாராட்டணும் சார். அதில் நிச்சயமாங்க சார். சார், இந்த பகுதிக்கான ஒரு பிரத்யேகமான விவசாயமாக வெற்றிலை சாகுபடி இருக்குது அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். இன்னொன்று, அந்த பயிரை ஃபஸ்ட்டு யூனிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நெல் போகிற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு போட முடியாது, நெல் வாழை மாதிரிலாம். அது ஒரு யூனிக்கான பயிர். அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் களையணுன்ட்டு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ஃபஸ்ட் எனக்கு இந்த வெற்றிலை பயிரை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரியாது. கடையில் போய் 10 பைசாக்கு வெற்றிலை சாமி கும்பிட வாங்கிப்போம், அவ்வளோதான். அதாவது வெற்றிலைங்கிறது ஒரு அருமையான பயிர் சார். நல்ல காசு கொடுக்குற பயிர் தான். நீங்கள் அது
நீங்கள் சாதாரணமாக கரும்பு மாதிரியோ குச்சிக்கிழங்கு உழுதுட்டு மாதிரியோ கடலை மாதிரியோ போடுறது. கிடங்கு வெட்டி அந்த கிடங்குக்குள்ளே தண்ணி பாய்ச்சி அந்த தண்ணியை வந்து நீங்கள் தினம் இறைக்கணும் சார். அப்போ தான் அந்த வெற்றிலை வந்து வளரும். கிடங்கு இருக்கும், கிடங்குக்குள்ளே தண்ணி இருக்கும், தண்ணியில் அந்த அது இதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஒரு போல் மாதிரி அது மாதிரி இருக்கும். அந்த இதில் தண்ணி வந்து தினம் அதை வந்து நனைக்கணும். அவ்வளவுதான் ஈரம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு அளவா இஷ்டத்துக்கு தண்ணி ஊத்தக்கூடாது. அது ஒரு தனிப்பட்ட கலை சார். விவசாயத்திலேயே இந்த வெற்றிலை பயிர் சாகுபடிங்கிறது அது வந்து ஒரு பெரிய ஒரு ஏக்கர் பண்ணனா 5 ஏக்கர் பண்ண 10 ஏக்கர் பண்ணலாம் பண்ண முடியாது சார். அந்த விவசாயி தனிப்பட்ட முறையில் அதில் வந்து நுணுக்கங்கள் இருக்குது. இப்போ எங்கள் அப்பா வந்து வெத்தலைகளில் போவார் அந்த காலத்தில். அவருக்கு வந்து டிமாண்ட் இருக்கும். அந்த கில்லர் இது இருக்குது பார்த்தீங்களா, அதே ஒரு நேக்கு. அந்த கவுளி அடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதே ஒரு நேக்கு. அதனால வந்து அளவாக தான் பண்ண முடியும். நல்லா பண்ணால் நல்ல காசு வருங்க சார். அதில் வந்து நிறையா நோய். ஆமாம், அதுக்கு ஒரு சிகிச்சை. இது ஒரு டீடாக்சிகன்ட். அது எஸ், நோய் வந்துட்டு இருந்தது. விஷக்கடிக்கெல்லாம் அதை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். டீடாக்சின் கரெக்டுங்களா? ஐயோ, வெத்தலை வந்து ரொம்ப நீங்கள் இந்த புண்ணு வந்ததுன்னு வச்சிங்க, அதை வந்து இது பண்ணி கட்டுனா அது நல்லா போயிரும்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு வெற்றிலை ஆராய்ச்சி மையம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கல்லூரியில் பிஜி எல்லாம் முடிச்சுட்டு வர்றப்ப என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் தான் வந்து இங்கே 2-3 பேர் வந்து அந்த வெற்றிலை ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்தாங்க. இங்கே இந்த பகுதியில் அதிக அந்த நோய்வாய்ப்பட்டதுக்காக அந்த ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டு வந்திருந்தாங்க. என்ன காரணத்தினாலேயோ தெரியல, திடீர்னு வந்து சிறுகுமணிக்கு மாற்றி விட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற வெற்றிலை விவசாயிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேடர்பாளையத்திலிருந்து மோகனூர் வரல வெற்றிலை வியாபாரம், அந்த ஆற்று படுகை இருக்குதுல்ல சார், நீங்கள் இங்கே கொண்டு வந்துடலாம் வெற்றிலையெல்லாம் போட முடியாது. அதுக்கு வந்து தண்ணி வேணும், வாய்க்கால் தண்ணி வேணும், ஆற்று தண்ணி வேணும். அது அங்கே தான் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே நீங்கள் இவ்வளோ அட்மையர் தெரியும். ஆமாம், ஒரு டைம் இல்லை, டைமர் தான் உங்களை கூட்டு போய் காமிச்சிடுவேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த வெற்றிலை ஆராய்ச்சி நிலையத்தை மீண்டும் நான் வந்து எனக்கு அம்மா வந்து 2006 2004-03 வாக்கில் வந்து எனக்கு வந்து போர்டு மெம்பராக வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் போர்டு மெம்பராக போட்டாங்க. அப்போ நான் அந்த வெற்றிலை ஆராய்ச்சி மையத்தை, அந்த போர்டு மெம்பர் இஸ் ஈக்குவல் டு செனட் மெம்பர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, கரெக்ட்டுங்களா? மோர் தென் பவர்ஃபுல். ஓகே, ஒரு பால்காரனுக்கு ₹1 சம்பளம் ஏற்றணும்னா கூட போர்டில் அப்ரூவல் இல்லை ஏற்ற முடியாது சார். இட்ஸ் போர்டு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் போர்டு இஸ் அ பவர்ஃபுல் இது சிண்டிகேட்டு இந்த மாதிரி. காரணம் வந்து தமிழ்நாடு பூரா வந்து ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கிற ஒரே யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் வந்து தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் தான். அது பெரிய பல்கலைக்கழகம். அந்த போர்டில் நான் இருந்தப்போ மிகவும் முயற்சி பண்ணி இதுவரை வெளிநடப்பே பண்ணேன். 2 விஷயத்துக்கு நான் வெளிநடப்பு பண்ணேன். அப்போ வந்து அந்த காலத்தில் விவசாய அக்ரிகல்ச்சர் ஃபீல்டெல்லாம் எங்கே இருந்திருக்கும், தோட்டம் சார்ந்த அந்த பக்கம் தான் இருக்கும். அங்கெல்லாம் தானே போய் 50 ஏக்கர் 100 ஏக்கர்னு வாங்கியிருப்பாங்க. இப்போ அதே வந்து டவுனுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் எடுத்துட்டா லாலி ரோடு வந்து அப்போதைக்கு வந்து அவுட்ரு, இப்போ வந்து அது டவுனு. அதை வந்து விற்கிறதுக்கான முயற்சியில் வந்து இந்த திமுக அரசு 2006 நிலபகரிப்புன்னு அங்கே வந்துருவாங்க. அந்த 2004 எனக்கு 2007 வரல அந்த போஸ்டிங் வந்து 3 இயர்ஸ். அது அந்த 2006 ஆட்சி மாற்றம் வந்த உடனே அதையெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாமல் இடம் வச்சுக்கிட்டு, வருமானம் தானே யூனிவர்சிட்டிக்கு அப்படிங்கிற போர்வையில் கட்சிக்காரங்க வந்து பூந்து ஏற்காடில் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது. அதை வந்து விலைக்கு வாங்கிட்டு அன்னைக்கு இருக்கிற விலை என்ன, அந்த கவர்மெண்ட் ரேட்டு தானே, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது இல்லையா? கைட்லைன் இன்னைக்கு கைட்லைன் வேல்யூக்கும் விற்கிற விலைக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ்னு உங்களுக்கு தெரியும் சார், நாடறிஞ்ச உண்மை. அப்படி வந்து வாங்கிடலான்னு பல முயற்சி எடுத்தப்ப நான் 2 விஷயத்துக்காக நான் வந்து வெளிநடப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக போர்டு மீட்டிங் சரித்திரத்திலேயே முதல் நான் வெளிநடப்பு செஞ்ச ஒரே ஆள், சட்டமன்றத்தில் வெளிநடப்பு. எல்லாம் மீடியா எல்லாம் ஒடியாராங்க, வீசி எல்லாம் ஒடியாராங்க. என்ன சார் ஓ போயா என்னையா நடத்துறீங்க நீங்கள் போர்டு, அந்த மாதிரி சொல்லிட்டு வெளிநடப்பு செய்யும். அதாவது அரசு நிலத்தை, பல்கலைக்கழக நிலத்தை தூக்கி விற்கக்கூடாது. அப்ப தமிழ்நாடு பூரா இருக்கிற ரிசர்ச் ஸ்டேஷன் எல்லாம் நீ வித்தினா பெரிய அமௌண்ட் வரத்தான் செய்யும். ஏன்னா ஒன்ஸ் இதை விற்கிறதுக்கு அனுமதிச்சானா மொத்தத்தையும் வித்துருவாங்க. ஏன்னா ஹியூஜ் லேண்ட் பேங்க் இருக்கு. அதே மாதிரி வெற்றிலை ஆராய்ச்சி நான் பண்ணினேன். அரசு மாறிச்சு. அப்புறம் தெரியுமிங்களே,
அரசு மாறினா பவர் போர்டு மெம்பருக்கு குறைஞ்சி போயிடும் இல்லையா? ஆமா. அனைத்து இன்னொன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஏடிஎம்கே ஆளு அப்படின்ட்டு அந்ததுனால அது கிடைக்கல. ஆனால் நான் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எனக்கு என்னுடைய ஜூனியர்ஸு என்னோட படித்தவங்க தான் இப்போ வந்து விசியாவும் இதாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து நான் அப்ரோச் பண்ணுவேன். அப்படி அவங்களால டைரெக்டாக பண்ண முடியலனாலும் வந்து அரசு மூலியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் வந்து ஃபைட் பண்ணி அந்த வெற்றிலை ஆராய்ச்சி நிலையத்தை வேலூருக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சியை எடுப்பேன். ஒன்று. அதே மாதிரி நான் கேள்விப்பட்ட வரலும் அந்த வெற்றிலையில் இருந்து அந்த சாறு பிழிந்து அந்த சாறு தான் வந்து நிறையா வந்து மெடிக்கேட்டட் வேல்யூன்றாங்க. அது வந்து மருத்துவ குணம் இருக்குது, அது வந்து நிறையா மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஃபாரினில். அதை ஏன் நாம் இங்கேயே தமிழ்நாட்டிலேயே இந்த விளையிற இடத்துலையே அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஒரு ப்ராசஸிங் ஜோன் மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வரும், வெற்றிலுடைய விலையும் கூடும். விவசாயிகளுக்கு வந்து பேசிக் என்ன சார், விவசாயிகளுக்கு விலை கிடைக்கணும். காலையிலிருந்து சாயங்காலம் வரல பாடுபட்டு அக்கடான்னு போய் படுக்கிறவன் எவ்வளோ கஷ்டம். விவசாயி நல்லா இருந்தா நாடு சார், விவசாயி நல்லா இருந்தால் மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும். அதை யாருமே கவனிக்கிறதே இல்லை. ஆனால் நான் இந்தியா விவசாய நாடு சொல்லிக்கிறதுல மட்டும்தான் டெல்டாக்காரன் சொல்லியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதனால அதுக்கு நான் அந்த 2 முயற்சியில் ஈடுபடுவேன். அதே மாதிரி இந்த பரமத்தி வேலூர் பகுதியில் வந்து பெரிய இது என்னன்னா நாட்டு சக்கரை. நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீங்களே நாட்டு சக்கரையில தான் டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும் தான் நீங்களே நினைக்கிறீங்க. நாட்டு சக்கரை இங்க கிடைக்கும்னு நிறைய இப்ப கடைகள்ல போர்டு வச்சிருக்காங்க. அந்த நாட்டு சக்கரைக்கு தனி குறியீடு வாங்கணும் அப்படிங்கிறது புவிசார் குறியீடு. எஸ். இன்னைக்கு வந்து நான் சங்ககிரி பகுதியில் வந்து பிரச்சாரத்துக்கு போனேன். அங்கேயும் இதே குண்டு வெல்லம், அச்சு வெல்லம், நாட்டு சக்கரை வந்து தயாரிக்கிற இது இருக்கு யூனிட்ஸ். ஃபார் இன்ஃபர்மேஷன், நம்ம வந்து நம்முடைய முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் நாட்டு சக்கரை வியாபாரம் பண்ணவர் தான். தெரியும் சார், அது படிச்சிருக்கீங்களா? அப்போ நாங்கள் போகிறப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணேன். நான் வந்து இது நாள் வரல இந்த பகுதியில் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் இந்த நாட்டு சக்கரை குண்டு வெல்லம் இருக்குது, இது புவிசார் குறியீடு வர்றதுக்கான ஏற்பாடு செய்யணும். அங்கேயுமே வந்து நான் வந்து ஒரு பிரச்சார கூட்டத்திலேயே நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். அதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுவேன். அதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது சார், மிக மிக கோரை. ப்ளீஸ், கோரைனா நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. பாய் அந்த கோரை விளையிற ஏரியாவும் நம்ம ஏரியா தான். இந்த பக்கம் அது கோரைன்றது அது களை இல்லைங்களா? ஐயோ சார், அது கோரை களைன்னா இந்த ஒரு அரை அடி ஒரு அடி வளர்றது தான் அது. இல்லை சார், நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எனக்கு தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள். எனக்கு நான் தஞ்சாவூர், அம்மாவுக்கு திருச்சி ஊர். கொள்ளிடம் ஆற்றுல வந்து தண்ணி எப்போவுமே கொஞ்சோண்டு தான் ஓடும், மழை சமயத்தில் தான் வரும். அங்கே ஆள் உயரத்துக்கு கோரை புற்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஆள் உயரத்துக்கு இவ்வளோ உயரத்துக்கு கோரை, அது வேற புல்லு சார். அதுதான் கேட்குறேன். கோரைங்கிறது தனி ஒரு வெரைட்டி சார். இது ஒரு அதையும் கன்ஃபியூஸ் பண்ணி கிராப். இது கோரை வந்து இதுல பாய் செய்யறது, நீங்க வந்து இதை வந்து ஒரு 5 முறை 6 முறை ரெட்டூனிங் எடுக்கலாம். ஒரு தடவை நீங்க கோரையை வந்து பாதிட்டீங்கன்னா விதைச்சிட்டீங்கன்னா கோரை கிழங்குது, கிழங்கு தான் வந்து நான் சொல்றது களை, அது வேற. அதை பார்த்துட்டீங்கன்னா நீங்க 6 முறை வந்து களை எடுக்கிற பயிராவே போடுறாங்க. இதுவும் வெற்றிலை மாதிரி இது ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து எடுக்கிற இது. அது கோரை அறுக்கிறதுக்குன்னே தனியாக வந்து அதை தனியாக கரெக்டாக காய்ச்சல் விடணும். அறுத்து கரெக்டாக காய்ச்சல் விட்டு அது வந்து இப்போ பண்டில் போட்டு அதை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கிழிச்சு எடுத்து அதுக்கு வந்து சாயம் பூசி கலர் பாயை வந்து பார்த்தா அழகழகா பாய் இருக்குது இல்லைங்க. இது துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பதிலாக அந்த பாய் நான் பார்த்துருக்கேன், சில இடங்கள்ல பார்த்துருக்கேன் நான். அது வந்து குளிர்ச்சியும் கூட சார். ஏன்னா சில இடங்கள்ல வெட்டி வேறு தட்டி போடுவாங்க, சில இடங்கள்ல இந்த கோரை தட்டி பார்த்துருக்கேன். அதுக்கு ஏதாவது என்னால் அந்த கோரைக்கு நல்ல ரேட்டு கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு பாய் நெய்யறதுக்கு பிரம்மாண்டமாக நல்ல குவாலிட்டியாக நெய்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது முடியும்னா அதையும் பண்ணுவோம் சார். நான் இதை வந்து என்னுடைய பரமத்தி வேலூர் தொகுதியில்
இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து நான் கண்டிப்பாக இதை செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். எனக்கு ஃபஸ்ட்டு நான் தஞ்சையில் இருக்கிறவன், அங்கே வந்து குடிக்க தண்ணிலாம் இது வரைக்கும் தஞ்சாவூரில் பஞ்சம் வந்தது கிடையாது. பட் இந்த பகுதியில் கடும் வறட்சின்னு சொல்கிறாங்க. போர் போட்டாலும் ரொம்ப அடி போடணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த தண்ணி பஞ்சத்தை பற்றி சொல்கிறேங்க. அப்புறம் இந்த தண்ணீர் பஞ்சத்திற்கு தீர்வாக திருமணிமுத்தாறு காவிரி இணைப்பு திட்டம் வந்து நிலத்தடி நீரை உயர்த்தும் அளவுக்கு பயனளிக்கும். இது நீண்ட நாள் கோரிக்கை, இது செய்யப்படவில்லைன்னு இதை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவில் இருக்கிற தண்ணி பஞ்சத்தை பற்றி கொஞ்சம் சார். தண்ணி ஐயோ சார், அது பாவமாக இருக்குது சார். போய் பார்த்தா நாமக்கல் மாவட்டத்தில் அந்த பகுதியெல்லாம் வெண்ணந்தூர், நாமகிரிப்பேட்டை, இந்த பகுதியில் ராசிபுரம், இந்த பகுதியெல்லாம் போனால் தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. இன்னும் கோடை முழுமையாக தொடங்கலை. கோடை முழுமையாக தொடங்கலை சார். அவ்வளவுக்கு இப்போ தண்ணி பஞ்சம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பரமத்திலேயே நிலத்தடி நீர் இன்றைக்கி 1750 அடி 800 அடி 1000 அடி வரலும் போர் போட்டால் கூட தண்ணி வர மாட்டேங்குது. சரி, அதுதான் பரவாயில்ல. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து சுவையான நல்ல தண்ணியில் எல்லாம் உப்பு தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சார் ஆகும் உடம்பு? நான் தான் இந்த தடவை நான் என்னுடைய திட்டத்தில் ஒரு இது வந்து நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் அதை நான் என்ன செய்ய போகிறேன் அதுக்காக. ஆனால் ஒன்று இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது, 1000 கோடி ரூபாய் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக எடப்பாடி அண்ணன் அரசில் வந்து ஒதுக்கப்பட்டு 40% வந்து வேலை முடிவடைந்த சூழ்நிலையில் ஆட்சி மாற்றத்தினால அதை வந்து அப்படியே நிறுத்திட்டு இப்போ திடீர்னு இவங்க 700 கோடி ஸ்டிக்கர் மாற்றிட்டாங்க. ஸ்டிக்கர் மாத்திரன்னு சொல்கிறாங்களா? ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. ஸ்டிக்கர் ஓட்டு 700 கோடி ரூபாயில் நான் வந்து கூட்டு தேடி கூட இதே மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தையும் அப்படியே அது தெரியும், அவர் கொண்டு வந்தது தெரியும். ஒர்க் கிடப்பில் கிடக்குன்றப்போ சார் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கொண்டு வாங்க 700, அது மக்களுக்கு வந்து அது பயனடைஞ்சதுன்னா அவங்க மக்கள் பயனடைஞ்சாருனால அது தப்பு கிடையாது. எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தா என்ன சொல்றேன், ஸ்டிக்கர் கூட ஒட்டிட்டு அந்த தண்ணி பஞ்சத்தை தீர்த்தா சந்தோஷமா இருக்கு. அது 3.5 வருஷம் ஆகி நீங்க ஸ்டிக்கர் தானே மாத்துனீங்கல்ல, இந்நேரம் 3.5 வருஷத்துல முடிச்சிருக்கலாம்ல. இந்த மக்களாவது பயனடைஞ்சிருப்பானல்ல. சும்மா அரசியலுக்காக வந்து நான் 700 கோடி ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன். திட்டத்தை கொண்டுட்டு வாங்க சார். திட்டத்தை கொண்டுட்டு வந்து மக்கள் பலனடைகிற அளவுக்கு உடனடியாக செயல்படுத்துங்க. யார் செஞ்சாங்க சார்? நீங்க செஞ்சா என்ன, நான் செஞ்சேன். மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது. அதுக்காகத்தான் நான் இமீடியட் ரெமடியா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய சொந்த செலவுல எங்கெங்கெல்லாம் அந்த தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுதோ ரிக்கு வச்சு நான் போர் போட்டு அதுல வந்து இந்த இது பண்றாங்க இல்லையா, இந்த தண்ணியை சுத்திகரிப்பு பண்றாங்க இல்லையா, அங்கங்க இப்போ எல்லாம் ஊர்ல எல்லாம் இப்ப மாட்டுறாங்க. அது மாதிரி அந்த மெஷினை மாட்டி மக்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கான வழிவகையை நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை செய்யறதுக்கான உத்தரவாதத்தை நான் பொதுமக்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். சார் நீங்கள் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தை இங்கே ஆரம்பித்ததை 30-40% ஒர்க் முடிச்சு ஃபர்தராக தொடரல, காஸ்ட் எஸ்கலேஷன் சொல்கிறீங்க. இதே மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் ஒர்க்கு நின்று போய் கிடக்கு. இது போல் ஒரு அதிமுக பொதுச் செயலாளரே இந்த குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். நாங்கள் ஆரம்பிச்சு வச்சோம், நீ செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. இது போன்ற தாமதத்துக்கான காரணம் வேணுக்குனே தாமதம் பண்ணி காஸ்ட் எஸ்கலேஷன், இவங்க இந்த காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதிக கொள்ளையடிக்கிறதுக்காகவே இவங்க டிலே பண்ணுறாங்களா சார்? ஒன்று கொள்ளை, ரெண்டாவது இன்எஃபிஷியன்சி. யாருக்கோ பொதுமக்கள் சார், பொதுமக்கள் மேலே வந்து ஒரு நலன் இருந்தால் தான் சார் அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்னா தான் சார் நீங்கள் செய்வீங்க. அதை விட்டுட்டு இவங்க என்னென்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வேறு என்னென்னத்தில் வேறு எதுலையும் இவங்களுக்கு தனிப்பட்ட வருமானத்தை அதிகரித்து கொள்ள முடியுமா அந்த வேலையில் மட்டும்தான் சார் ஈடுபடுத்த சொல்லியிருக்காங்க. நான் குறிப்பாக ஒவ்வொன்றா சொன்னால் அது சங்கடமாகி போயிடும். எங்களுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் நேர்காணல் கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர்ன்றதுனால அவர்கிட்ட வெளிப்படையாகவே கேட்டேன், சார் இந்த நெசவாளர்களுக்காக இந்த கரண்ட்டை கொஞ்சம் குறைக்கக்கூடாதா சார்? மொத்த தொழிலும் நொடிஞ்சு போய் தறியை உடச்சி போட்டுட்டு உட்காந்துருக்கான், கஷ்டமாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு, முடியாதா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர்னு கேட்டப்போ இதே வார்த்தை சொன்னார், மனசு இருந்தால் செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நெடுஞ்சாலை துறைக்குன்னு 60,000 கோடியை ஒதுக்குறீங்க, ஒரு 5,000 கோடியை ஒதுக்குறீங்கன்னா மொத்த தறியும் புடச்சிக்கும், நீங்கள் ஏன் பண்ணல? சரி 20,000 கோடி ஒதுக்குறீங்களே, ரோடாவது போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிறகு தான் அதை யோசித்து பார்க்கும்போது இந்த 5,000 கோடியை இந்த மின்கட்டண சலுகைக்காக கொடுத்தாங்கன்னா நெசவாளர்கள் பயனடைவாங்க. 10 பைசா இவங்களுக்கு வருமானம் இல்லை. ஆனால் ரோடு போடுறேன்னு சொன்னால் எவ்வளோ வருமானம்? பர்சன்டேஜ். எஸ், அதுவும் 40-50% வரைக்கும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்போ தான் யோசித்தேன், நான்
உங்களுக்கு நல்ல மனசு இருந்துச்சுன்னா தறி தொழில் இப்படி அழிஞ்சு போதியா, டெக்ஸ்டைல் இதுவே ஆகுது, அவங்களுக்கு ஒரு ஸ்லாபை போட்டு கொஞ்சம் கன்செஷன் கொடுப்போம்னா பல குடும்பங்கள் வாழும். அவர் அதே நேர்காணலில் அவர் சொன்னார், இந்த தறியெல்லாம் விசைத்தறியை வாழ்விக்கிறதுக்காக தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த இலவச வேட்டி சேலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை போன வருஷம் செஞ்சதையும் கொடுக்கல சார். இவங்க 65 லட்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. எனக்கு உள்ளபடி ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்கள் இப்போ இந்த திருமணி முத்தார் காவிரி இணைப்பு திட்டமும் இன்னும் முழுமையடையில் வேலை. அந்த திருமணி முத்தார் அதை நம்ம வந்து அடுத்த லைனுக்கு போயிட்டு அதை பேசாமல் சொல்லுங்கள். திருமணி முத்தாறு காவிரி இணைப்பு திட்டத்தை வந்து உபரி நீர் கிடைக்கிறப்ப அந்த எடப்பாடி பகுதியில் அந்த திருமணி முத்தாறு இது வந்து ஆக்சுவலாக திருமணி முத்தாறு கலக்கிறது வந்து பரமத்தி பக்கத்தில் இருக்கிற ஓவியம்பாளையங்கிற ஒரு ஊர், அங்கே தான் வந்து கறக்குது. எடப்பாடியார் அரசு வந்து அந்த குடிமராமத்து நாயகன்னு சொல்கிறீங்களா, அதை கம்ப்ளீட்டாக ஏற்காடுலேருந்து தூர்வாரினதுனால நேத்திக்கு வரலும் இந்த கடமடை பகுதியிலையும் திருமணி முத்தாறில் இப்போ தான் குறைஞ்சிருக்கு, தண்ணி வந்துட்டுருக்கு. அதையும் என்ன சரி செய்யலாம், சரி செய்யணும்னா தண்ணி வந்து இது வரல வரும். இப்போ நிலத்தடி நீர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு உதாரணம் சார், எனக்கு அந்த திருமணி முத்தாறு பக்கத்துலேயும் ஒரு தோட்டம் இருக்குது, இங்கேயும் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த பகுதியில் நிலத்தடி நீர் நல்லா இருக்கு சார். இப்போ நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஃபிளாஷ் பண்ணேன், அங்கே நல்லா இருக்குது தண்ணி. காரணம் இந்த திருமணி முத்தாறு அந்த கிரவுண்டை என்ரிச் பண்ணி நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்துது. அப்படி வந்து திருமணி முத்தாரையும் காவிரியை இணைச்சா உபரி நீர் வர்றப்ப அந்த பகுதியில் தண்ணி வந்ததுன்னா அது வந்து அந்த சீசனுக்கு அந்த வருஷத்துக்கு அது வந்து வந்து கட்டுப்படி ஆகிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அதை செய்யணும் சார். அது என்னுடைய கனவு திட்டத்தில், நான் பாராளுமன்ற உறுப்பினரானா அதை செய்யறது என்னுடைய கனவு திட்டத்தில் அது ஒன்று. ஏன்னா எனக்கு வந்து சங்ககிரி வரல, அந்த பகுதி வரல என்னுடைய இது வந்துடுது, நாமக்கல் தொகுதி வந்துடுது. இன்னைக்கு நான் போயிருந்தேன் சங்ககிரியில், அங்கேயும் இதே பிரச்சனை சார். இந்த நெசவாளர் பிரச்சனை சொன்னீங்க, நெசவாளர் பிரச்சனை அங்கேயும் தலைவிரிச்சு ஆடுதுங்க. எதுக்கும் மார்க் உண்டு சார். 100% நடக்கலனாலும் 75% பண்ண முடியுமா இல்லைங்களா? நீங்கள் முயற்சி பண்ணீங்களா? முயற்சி திருவினையாக்கு முயற்சியின்மை என்மை பற்றி விடும். நீங்கள் ஏன் சார் முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? முயற்சி பண்ணுங்க சார். முயற்சி பண்ணால் எல்லாம் நடக்கும். நீங்கள் 100% நடக்க முடியாத கூட 75% நடத்தலாமல்ல சார்? ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு மற்ற G2 அது இது ஆளும்பால இதில் தான் சார் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அதுக்கு எவ்வளோ நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு நல்லது, அது மற்றவங்க வந்து மற்ற ரியல் எஸ்டேட் எவனும் பண்ணக்கூடாது, நம்ம தான் பண்ணலாம். இப்படி நீங்கள் கதை போய்கிட்டு இருந்ததுன்னா எப்படி சார் நீங்கள் வந்து பொதுமக்களோட ஏழை எளிய மக்களோட வாழ்வாதாரத்தில் அவங்களுடைய வசதி வாய்ப்பில் நீங்கள் போய் தலையிட்டு அவங்களுக்கு செய்ய முடியும்? மனசு வேணும் சார் மனிதனுக்கு. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறது, ஒரு ரோடு போடுறது, இதையெல்லாம் விட இது போன்ற கூட்டு குடிநீர் திட்டங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா பல தலைமுறைகளுக்கு இது உதவும். இல்லைங்களா? நீங்கள் இப்போ இன்னைக்கு நம்ம வாழும்போது இந்த கிரவுண்ட் வாட்டர் என்ரிச் பண்ணிட்டு போயிட்டோன்னா இன்னும் 30 வருஷம் கழிச்சும் அது பயன்படுமா இல்லையா? இல்லைங்களா? இது ஒரு 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 மனித சமுதாயத்துக்கான பணியா நான் இதை பார்க்குறேன். இந்த விஷயங்களா நீங்கள் இப்போ சொன்னீங்க, அந்த இடத்துல இந்த ஆறு இணையிற இடத்துல தண்ணி ஈஸியாக கிடைக்குது. இங்கே இருக்கிறவங்க தோட்டத்தில் 1000 அடி போட்டாலும் போர் போட்டாலும் தண்ணி கிடைக்கல. இதை இப்போ இங்கே கிரவுண்ட் வாட்டர் என்ரிச் பண்ணோன்னா இங்கே அந்த சிக்கல் இருக்காது இல்லைங்களா? உறுதியாக இருக்காது. அதையும் செய்யாமல் இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்றது உள்ளபடியே ரொம்ப 184 கோடி ரூபாய் செலவில் வந்து வாய்க்கால் மோகனூர் ராஜ வாய்க்காலில் அணைச்சி நீங்கள் போய் பாருங்கள் சார், வாய்க்காலில் தண்ணி ஓடுது. இதுதான் சீரமைச்சு தண்ணி வேஸ்டேஜே இல்லாம சீப்பேஜ் இல்லாம தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு சார். இது அதிமுக ஆட்சி காலத்தில் செய்தது. ஆமா சொல்லுங்க. 184 கோடி ரூபாய் செலவுல அந்த வாய்க்கால் எப்படி இருக்கும்னா, வாய்க்கால் வந்து வெறும் வெட்டி இருப்பாங்க, மண்ணா இருக்கு, சீப்பேஜா இருக்கு, உடஞ்சிக்கிட்டு போகும், தண்ணி இங்க போயிடும். சைடுல சிமெண்ட், சைடுலாம் சிமெண்ட் போட்டு அழகா கரை உடையாது, வாட்டர் வேஸ்ட் ஆகாது, பிஏபி மாதிரி பொள்ளாச்சி அந்த மாதிரி இங்கே போட்டு அதை வந்து இப்போ நீங்கள் தண்ணி ஓடுது சார் வாய்க்காலில், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்க சார். சார் அப்புறம் நீங்கள் போர்ன்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இந்த ஏரியா ரிக் மேனுஃபேக்சரிங்க்கு பிரபலமானதா? அது ஆமாம் சார். ரிக் மேனுஃபேக்சரிங் வந்து திருச்செங்கோடு பகுதி வந்து ரிக்கு வட இந்தியாவிலேருந்துலாம் ரிக்குக்கு இங்கே தான் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க சார். வர்றாங்க. வட இந்தியாவில் பல ஊர்களில் பல ஸ்டேட்டுகளில் வந்து ரிக்கு தொழில் வந்து இங்கேருந்து தான் போய் நடக்குது. இங்கே தான் வந்து நிறையா ரிக் ஓனர்ஸ் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ரிக்கு அசோசியேஷன், ஓனர்ஸ் அசோசியேஷன் இங்கே இருக்குது. அது கொஞ்சம் பரவாயில்ல சார். ரிக் ஓனர் இந்த லாரி தொழிலை விட அது பெட்டர். அது பெட்டர்னு என்ன, எதனால
இப்போ இந்த தண்ணி வர பஞ்சம் வந்தது இல்லைங்களா, எஸ் ட்ரை, அது வந்து நீங்க மழை நல்லா பெய்ஞ்சுன்னா அது அவனுக்கு பிரச்சனை. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன். ஒரு மனிதனுக்கு உணவு இன்னொருவனுக்கு விஷம் சொல்லுவாங்க. இது பாருங்க, இங்க வறட்சியில கஷ்டப்படும் போது ரிக்கு உழைக்க முடியுது. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க இருக்கு. இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரல, இப்பதான் இந்த வறட்சி இறைச்சி வந்து ஏதோ அங்கங்க போர் ஈர் போட்டு வண்டி ஓடிட்டு இருக்குதுங்க பொழப்பு. சார், இன்னும் ஒரு டிமாண்டை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கொல்லிமலை பகுதியில் ஏராளமான அரிய வகை மூலிகைகள் இருக்கின்றன. அங்கே ஒரு ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள் தொடர்பாக ஆராய்ச்சி செய்து அந்த மூலிகை வளங்களை பாதுகாக்க வேண்டும்ன்றது ஒரு லாங் டேர்ம் டிமாண்டு. ஃபர்ஸ்ட் கொல்லிமலையில் இந்த மாதிரி மூலிகைகள்லாம் இருக்குங்களா சார்? சார், கொல்லிமலையில் தான் சார் நான் போனதில் இந்த பக்கம் எனக்கு தெரியாது, அதனால சொல்லுங்கள். சித்தர்கள் வந்து மருந்து தயாரித்தது கொல்லிமலை மூலிகையை வச்சு தான் அந்த காலத்தில். அதுக்கு சின்ன சின்ன ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் இருக்கு இப்போ இருக்கு. அதை பெரிய அளவில் நம்ம வந்து பயன்படுத்தி பெரிய அளவில் கொண்டு வந்தோம்னா கொல்லிமலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டுட்டு வரலாம். ஒன்று. நம்பர் 2, கொல்லிமலையை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்கணும் சார். ஏற்காடு மாதிரி அது ஏற்காடு. ஆமாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலத்துக்காரர் ஏற்காடுக்கு போயிடுறாரு ஜாலியாக, ஈரோடுக்காரரு கோயம்புத்தூர்காரங்கெல்லாம் ஊட்டிக்கு போயிடுறாங்க, திண்டுக்கல்காரர் இங்கிருந்து அது வரல மதுரைக்காரங்கெல்லாம் கொடைக்கானல் போயிடுறாங்க, சிறுமலை இருக்கு, சிறுமலை அது மாதிரி இருக்கு. இங்கே இருக்கிறது இது ஒன்று தான் சார் கொல்லிமலை. கொல்லிமலை நல்லா இருக்கு சார், நல்ல ஊர். போனோம் நல்ல வாசனை திரவியங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அடிவாரத்தில் தான் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த பட்டா சோம்பு அதெல்லாம் வந்து லாரி லாரியாக வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த கொல்லிமலையை வந்து டெவலப் பண்ணி ஒரு சுற்றுலாத்தலம் ஆக்கிறதும், கொல்லிமலை அவரைய வந்து ஒரு ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை பெரிய அளவில் கொண்டுட்டு வர்றதும் அடுத்த கனவு திட்டம் சார் எனக்கு. நான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் நான் வந்து இந்த மாதிரி திட்டங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த எலெக்ஷன்லேயே நான் நிற்கிறேன் சார். இதெல்லாம் முடியுமா முடியாதாங்கிறது ரெண்டாவது. ஆனால் முடியும் அப்படின்னு வந்து உறுதியாக நம்பி இந்த வேலையில் இறங்குறேன். இது மக்களுக்கு பயனடைகிற மாதிரி இருந்ததுன்னா அதை செஞ்சே தீரணுங்கிறத என்னுடைய அதுதான் என்னுடைய இது சார். எனக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி. என்ன ரீசன்னா, ஒரு கெசட்டட் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஸோ விவசாயத்தை முறையாக பயின்றவர், முதுகலை பயின்றவர், பிறகு ஒரு போக்குவரத்து இண்டஸ்ட்ரியில் தொழில் செய்தவர், அப்புறம் ஒரு ஆண்டர்ப்ரூனராக ஆயில் மேனுஃபேக்சரிங் அதர் திங்ஸ் தெரிஞ்சவர். ஸோ ஒரு மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளம்ஸ் இந்த ஏரியாவை பீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸை மல்டி டைமென்ஷனில் உங்களால் பார்க்க முடிகிறது அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போ நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதும் தெரியுது. மனப்பூர்வமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன். என் சார்பாகவும் சவுக்கு மீடியா சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். உங்களோட சார், உங்கள் ஹெக்டிக் ஷெட்யூலுக்கு நடுவில் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் அளித்ததற்கு நன்றிங்க சார். ப்ளீஸ் கண்டினியூ சார். வாழ்க்கையின் நோக்கமே நோக்கமுள்ள வாழ்க்கை, புரியுதுங்களா சார்? வாழ்க்கையின் நோக்கமே நோக்கமுள்ள வாழ்க்கை. The purpose of life is purposeful life. ரைட்டிங் சார். ஒரு மனிதன் பிறந்தான், சாப்பிட்டான், செத்தான், அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு உண்டான வழிகள் முறைகளெல்லாம் நான் பண்ணியாச்சு. என்னுடைய குழந்தைகளை வளர்த்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு ஸ்டேஜ் வந்தது எனக்கு அடுத்து. இப்போ ஏன் நிறையா தொழில் வந்து வீணாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தர் ஒரு தொழில் தொடங்குவார், பையனை கொண்டு போய் இந்த தொழில் தொடங்கிட்டு பையனை டாக்டராகவோ என்ஜினியராகவோ எங்கேயோ ஃபாரினுக்கு அனுப்பி விட்டுருவார். இந்த ஆரம்பிக்கப்பட்ட தொழில், அதுக்கு நீங்கள் செலவழித்த நேரம், அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வீணாக போயிடும். ஆனால் அந்த குழந்தைங்க நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த தொழில் ஆசையாக தொடங்க அதுக்காகவே என்னுடைய மகனை வந்து என் மகனுக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் சீட்டெல்லாம் அம்மா வாங்கி தரணும்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் இந்த தொழில் தொடர்ந்து நடைபெற வேண்டும். நம்ம வந்து ஒரு தொழிலை உருவாக்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை சார். பெரிய கஷ்டப்பட்டு தான் உருவாக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம், இதை ஆரம்பிக்கிறப்போ இருந்த கஷ்டம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் சார் என்னுடைய நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் தினம் வந்து 8,000 ரூபா 10,000 ரூபா சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து அந்த கிராஃப் அப்போ போகிறதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டு. அதே கிராஃப் வந்து கீழே வந்தது. நான் இந்த தொழில் இங்கே தொடங்குறப்ப 96 தொடங்கி 98 99 கிராஃப் கீழே வந்துருச்சு. ஸோ ரெண்டையும் சந்தித்து அதை வந்து நான் மேலே கொண்டுட்டு வந்து ஒரு தொழிலை கொண்டு வந்திருக்கிறேன்னா, அந்த தொழிலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு ஆள் வேணும்.
அதை என் மகன் பார்க்குறதுக்கு வந்துட்டான். அவனும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அவனுடைய 91 பிறந்து அவன் இப்போ 32 33 வயசுக்கு வந்துட்டான். இனிமேல் எனக்கு என்ன சார் வேலை? ஏதோ என்னால் முடிஞ்ச சேவையை இந்த மக்களுக்கு செஞ்சுட்டு பிறந்தேன், வாழ்ந்தேன், மக்களுக்காக என்னால் முடிந்த உதவிகளை செய்தேன், இறந்தேன் அப்படின்னு வந்து வாழ்க்கையில் எனக்கு ஒரு பேர் வேணும் சார். அதுதான் சார் என்னுடைய குறிக்கோள். வேறு எந்த நான் வந்து இந்த அரசியலுக்கு போய் அதெல்லாம் அந்த அரசியலுக்கு அப்போல்லாம் போய் அதெல்லாம் செஞ்சுருந்தேன்னா என்றைக்கும் எங்கேஜில் அரசியலுக்கு வரக்கூடாது சார். அப்போ தப்பு பண்ண தோணும். எஸ், இனிமேல் ஏதாவது பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்துட்டு நல்லவனா வாழ்ந்துட்டு இனிமேல் உங்களுக்கு வேண்டியது மனநிறைவு. எஸ், அந்த மனநிறைவுக்கு தான் நான் அரசியலுக்கு வர்றேன் சார். நான் வேற எந்த பர்பஸ். இன்னைக்கு நீங்க என்னை பார்த்து பேசுறீங்க, அடுத்த வருஷம் பார்த்து பேசுவீங்க, இந்த 5 வருஷம் பார்த்து பேசுவீங்க. அன்னைக்கு என்னை வந்து நேருக்கு நேர் கேட்பேன் நான். கண்டிப்பா நேருக்கு நேர் கேளுங்க. என்ன இப்படி சொன்னீங்களே, நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க, நீங்க நேருக்கு நேர் கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஏன்னா உங்ககிட்ட தான் நான் வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குறேன். நான் என்னுடைய ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு முயற்சி பண்றேன். நான் இதுவரையிலும் பரமத்தி பகுதியில் வந்து அந்த நோக்கமுள்ள வாழ்க்கையை என்னுடைய சேர்ந்தவங்க, சுற்றத்தார், உற்றார், உறவினர், என்னோட பணிபுரியறவங்க இவங்களோட இருந்துட்டேன். இந்த நோக்கமுள்ள வாழ்க்கையை நாமக்கல் மாவட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுறேன். இன்னும் சொல்ல போனால் அம்மா சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. நான் சொல்கிறேன், நாமக்கல் மாவட்டம் அனைத்து மாவட்டங்களிலே சிறந்த மாவட்டமாக வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு நான் இப்போ போராடுவது, வேட்பாளராக நின்று பாராளுமன்ற உறுப்பினர் வர வேண்டியது தான் என்னுடைய அடுத்த ஆசை என்பதை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் சார். நிச்சயமா உங்களோட ஆசை நிறைவேறும் என்று நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் சார். மகிழ்ச்சிங்க சார். நன்றி சார்.